இந்த வீடியோல நம்ம காசாபாஸ் பில்லிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு மொபைல் ஷாப்புக்கு ஐஎம்ஐ நம்பர் வச்சு எப்படி பில்லு போடுறது, சீரியல் நம்பர் வச்சு எப்படி பில்லு போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, ஆக்சசரிஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் மொபைல் சர்வீஸ் என்ட்ரி பண்றதும் நம்ம கிட்ட ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. தென் பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுறது, ஸ்டாக் அண்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் அதுக்கு ப்ராடக்டை கிளிக் பண்ணி ஐட்டம் பாக்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் என்ட்ரி பண்ணி பண்றேன். கொடுத்துக்கிறேன். மென்ஷன் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிறேன். சேல் பண்ண போறோம். பீசஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜிஎஸ்டி 18% கொடுத்துக்கிறேன். என்டர் பண்றேன். இங்க சீரியல் நம்பர் 1 கொடுத்துக்கிறேன். இந்த சீரியல் நம்பர் பேஸ் பண்ணி தான் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரியும் பில்லிங்கும் போட போறோம். ஸோ அதனால சீரியல் நம்பர்ல நான் 1 கொடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஹெச்எஸ்என் கோட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். டெலிவரி சூஸ் பண்ணிக்கிறேன். சப்ளை சூஸ் பண்ணிக்கிறேன். எம்ஆர்பி மென்ஷன் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து பர்ச்சேஸ் ரேட் போட்டுக்கிறேன். ஜிஎஸ்டி இதுக்கு நான் கொடுக்கல, என்டர் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 0 போட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து இயர்பட்ஸுக்கு வந்து நம்ம சீரியல் நம்பர் வைஸ் வந்து வெளில போட மாட்டோம். ஸோ அதனால 0 கொடுத்துக்கிறேன். இங்க இப்போ நான் ஐட்டம் மாஸ்டரை சேவ் பண்ணிக்கிறேன். F1 கொடுத்து அடுத்து பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பர்ச்சேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். சப்ளை சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். இதுல நம்ம ப்ராடக்ட் கோட் மென்ஷன் பண்ணலாம். நான் லாஸ்டா ஒரு ப்ராடக்ட்டை வந்து என்டர் பண்ணலாம். அந்த ப்ராடக்டோட கோட் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுக்குறேன். இதுல வந்து இப்போ சீரியல் நம்பர் வந்து நம்மள ஆட் பண்ண சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நான் சீரியல் நம்பர் வந்து, அதாவது இந்த மொபைல்ல எத்தனை சீரியல் நம்பர் இருக்கோ அதை வந்து நம்ம சீரியல் நம்பரோ இல்ல ஐஎம்ஐ நம்பரோ நம்ம இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுல நான் வந்து ஒரு 6 ப்ராடக்ட் கொடுக்குறேன். இப்போ F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது ப்ராடக்ட் குவான்டிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுல ஆட் ஆயிடும். இதுல நான் தென் என்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்தது நான் இன்னொரு ப்ராடக்ட் என்ட்ரி பண்றேன். இயர்பட்ஸ் குவான்டிட்டி வந்து நான் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இன்வாய்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்வாய்ஸ் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரியை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ் ஆயிடுச்சு. நான் ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து பில்லிங் செக்ஷன்ல போயிட்டு பில் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுல ஒரு கஸ்டமரை சூஸ் பண்ணிக்கிறேன். நிதான் கஸ்டமரை என்டர் கொடுத்துக்கிறேன். இதுல வந்து நான் ப்ராடக்ட் கோட வந்து என்ட்ரி பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் கோடு போட்டதுமே ஆட்டோமேட்டிக்கா வந்து சீரியல் நம்பரோட மென்ஷன் ஆயிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு மொபைல எந்த ஐஎம்ஐ நம்பரோ இல்ல சீரியல் நம்பரோ நம்ம சேல் பண்றோமோ அந்த நம்பரை நம்ம கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ S555 நான் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம டைரக்டா ஐஎம்ஐ நம்பரோ இல்ல சீரியல் நம்பரோ இதுல மென்ஷன் பண்ணி கூட நம்ம பில்லு போடலாம். S111 கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி சீரியல் நம்பரை ஸ்கேன் பண்ணி அந்த மாதிரியும் நம்ம பில்லு போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இயர்பட்ஸ் ஒன்று போட்டோம், அதை நான் என்டர் கொடுக்குறேன். இந்த இடத்துல இயர்பட்ஸ் நான் ஒரு 2 இயர்பட்ஸ் கொடுக்குறேன். என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த பில்லை நான் சேவ் பண்ணி காட்டுறேன்.
இப்போ இந்த பில்லை வியூ பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும். மொபைல் ஷாப்போட லோகோ, அட்ரஸ், இன்வாய்ஸ் நம்பரு, டேட்டு எல்லாமே இதுலயே இருக்கும். தென் வந்து ஐட்டம் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 வந்து ரேட்டு, குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்கான்னு போட்டிருக்கோம். நம்ம வந்து ஒன்று ப்ராடக்ட் கோடு வச்சு ஒன்று போட்டோம், இன்னொன்று வந்து சீரியல் நம்பர் வச்சு போட்டோம். இது ரெண்டுமே ஷோ ஆயிருக்கு பாருங்க. ஒரே மொபைல் மாடல் பட் வந்து சீரியல் நம்பர் வேற வேற இருக்கு. எந்த சீரியல் நம்பர் சேல் பண்ணிருக்கோன்றது மென்ஷன் ஆயிருக்கும். சேம் அதே இயர்பட்ஸ் வந்து 2 வாங்கியிருக்கோம். ஸோ அதுவும் மென்ஷன் ஆயிருக்கு. கீழே வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. டோட்டலா வந்து எவ்வளோன்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பில்லில் கவர் ஆயிடும். அடுத்து பார் கோட் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார் கோட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல போயிட்டு நான் ஆக்சசரிஸோட, அதாவது ஏர்பட்ஸோட ப்ராடக்ட் கோட் வந்து என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டு நம்ம எத்தனை நமக்கு பார்கோட் வேணுமோ அத்தனை குவான்டிட்டியும் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 5 கொடுக்குறேன். 5 பார்கோட் எனக்கு வேணும்னா 5 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு நம்ம வேணுன்றதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்த டாபிக் பேட்ச் டீட்டெயில்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். யூடியூப்ஸ் போயிட்டு இங்க ஃபைண்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதை நான் கிளிக் பண்றேன். இதுல பேட்ச் நம்பரை என்டர் பண்ணா அந்த பேட்சோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிளியரா ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் S333 கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த S333 சீரியல் நம்பரோட ப்ராடக்ட் கோடு மென்ஷன் ஆயிருக்கு. ப்ராடக்ட் டைப்பு, எம்ஆர்பி எவ்வளோ, பர்ச்சேஸ் ரேட் எவ்வளோ, லேண்டிங் காஸ்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, ஜிஎஸ்டி அமௌண்ட்டு, சேல்ஸ் ரேட் எவ்வளோ வித்திருக்கும், குவான்டிட்டி, டோட்டல் குவான்டிட்டி, இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் எவ்வளோ இருக்கு எல்லாமே கிளியரா மென்ஷன் ஆகும். ஸோ சேம் அண்ட் சேம் வந்து என்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோட டேட்டு, அந்த பில்லோட நம்பரு, ரெஃபரன்ஸ் நம்பரு, அப்புறம் இப்போதைக்கு அக்கௌண்ட் நேம் யார் பேர்ல இருக்கோ அது அவங்க நேம் ஷோ ஆகும். ரெண்டாவது குவான்டிட்டி, இப்போ லாஸ்ட் நம்ம கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி இதுல கிளியரா இருக்கும். நான் இதே வந்து இன்னொரு நம்பர், நான் பில்லு போட்டதுக்கு வந்து நான் அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு S555 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ப்ராடக்ட் கோடு, சாம்சங் கேலக்ஸி ஃபோனோட பிராண்ட் நேம், மாடல் நேமு, தென் எம்ஆர்பி, பர்ச்சேஸ் ரேட்டு, லேண்டிங் காஸ்ட் எல்லாம் சேமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் ஸ்டாக் மட்டும் 0 இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சேல் பண்ணிட்டோம். என்னைக்கு பண்ணிருக்கோம் இந்த டேட் இருக்கும். சேல் பண்ண பில்லோட நம்பர் இதுல மென்ஷன் ஆயிருக்கும். நம்ம யாருக்கு சேல் பண்ணோம், நீலான்ற கஸ்டமருக்கு சேல் பண்ணிருக்கோம். ஸோ அதுவும் இதுல மென்ஷன் ஆயிருக்கும். இப்போ ஸ்டாக் வந்து -1, அதாவது ஸ்டாக் இப்போ நம்ம கிட்ட இல்ல. ஸோ இதை வந்து உங்களுக்கு கிளியரா நம்மகிட்ட பாக்குற ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. அடுத்து ஸ்டாக் ரிப்போர்ட் பார்க்கலாம். கிறிஸ்டியன் ரிப்போர்ட் போய்க்கிறேன். இதுல ஸ்டாக் மாஸ்டர் போய்க்கிறேன். இதுல பேட்ச் வைஸ் க்ளோசிங் ஸ்டாக் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வியூ கொடுக்குறேன். இதுல பாத்தீங்கன்னா பேட்ச் வைஸ் க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு இருக்கும். நம்ம ஸ்டாக் செக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பேட்ச் வைஸா நமக்கு தேவைன்னா பாத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்தது மொபைல் சர்வீஸ், அந்த டாபிக் பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் போய்க்கிறேன். இதுல மொபைல் சர்வீஸ் என்ட்ரின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல போயிட்டு நான் டேட்டாஸ் ஃபில் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பர் போடுறேன். கஸ்டமர் நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். நியூவாவே கிரியேட் பண்ணி காட்டுறேன். என்டர் கொடுக்குறேன். மொபைல் பிராண்ட் போட்டுக்கிறேன். இப்போ மாடல் நேம் போடுறேன். ஐஎம்இ நம்பர் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு V6666 கொடுத்துக்கிறேன்.
பேட்டரி சீரியல் நம்பர் போட்டுக்கிறேன். வாரண்டி இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் லாக் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுக்கு எஸ்டிமேட் அமௌண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 5000 கொடுக்குறேன். அட்வான்ஸா கஸ்டமர் வந்து நமக்கு ஒரு 1500 பே பண்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இது சேல்ஸ் பர்சன், சேல்மேன் நேம் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டேட்டஸ் நம்ம இதில் செக் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து இதில் கிளிக் பண்ணிக்கலாம். இன் ப்ராசஸ் தான் இன் ப்ராசஸ் கொடுத்துக்கலாம். ரெடி டு டெலிவரி இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டிக்கெட் ரைஸ் பண்றதுனால ஓப்பனே கொடுத்துக்கிறேன். இதுல இந்த காலத்துல இருந்து ப்ராடக்டோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, எதுக்காக நம்மகிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த இடத்துல நம்ம வச்சிருக்கோம். இதுல டிஸ்பிளே ப்ராப்ளம் சொல்லி நான் போட்டுக்கிறேன். டபுள் என்டர் கொடுத்து இப்போ ஆக்சசரிஸ் ரிசீவ் சொல்றேன். அந்த மொபைல் கூட நமக்கு என்னென்ன சேர்த்து கொடுத்தாங்க அவங்கன்னு சொல்லி வரும். இதுல நான் ஃபோன் கவர் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் சிம்மோட கொடுத்துருந்தாங்கன்னா சிம்மும் சேர்த்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுல ப்ராடக்டோட கண்டிஷன் கேமரா நாட் ஒர்க்கிங், டிஸ்பிளே ஸ்கிராட்ச்னு இருக்கு. நான் டிஸ்பிளே ஸ்கிராட்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நியூ கஸ்டமர் டீடைல்ஸை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ F1 கொடுத்து இந்த ஃபார்மை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிக்கெட் ரேஸ் ஆயிடுச்சு. இதை வியூ பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா கீர்த்தனான்ற கஸ்டமரோட டீடைல்ஸ் இதில் இருக்கும். இது நம்ம மொபைல் ஷாப்போட டீடைல்ஸ். இது சர்வீஸ் நம்பர், சீரியல் நம்பரோடது. இது பேட்டரி நம்பர், நம்ம அவங்க கொடுத்த இன்புட் வந்து இந்த அவுட்புட்டா வந்திருக்கு பில்லில். இதுல ப்ராடக்ட் கம்ப்ளைண்ட் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு இருக்கும். தென் அக்சசரிஸ் இது அவங்க கிட்ட இருந்து நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோன்றது இதில் மென்ஷன் ஆயிருக்கும். இது ப்ராடக்ட் கண்டிஷன், ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றது, சேல்ஸ்மேனு, அப்புறமேட்டு இதான் நம்ம பில்லோட ஃபார்மேட்டு. அடுத்தது நம்ம டிக்கெட் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். யூட்டில்ஸ்ல போயிட்டு மொபைல் சர்வீஸ் பெண்டிங் லிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம கீர்த்தனான்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமருக்கு டிக்கெட் ரேஸ் பண்ணியிருந்தோம். அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இப்போ ஓப்பனில் இருக்கு. இன்கேஸ் அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா இந்த இடத்துல F2 கொடுக்குறேன். கொடுத்தனா இப்போ இன் ப்ராக்ரஸ்ல இருக்குன்னா இன் ப்ராக்ரஸ் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவங்க வந்து ரெடி டு டெலிவரினா நம்ம அகைன் அதே மாதிரி F12 கொடுத்துட்டு ரெடி டு டெலிவரி மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க பே பண்ண போறாங்க பில்லுக்கு அப்படின்னா இந்த இடத்துல F3 கொடுத்து இப்போ பில்லிங் இது ஓப்பன் ஆகும். இப்போ கீர்த்தனோட கஸ்டமருக்கு நம்ம போட போறோம் பில்லு. என்ட்ரி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மொபைல் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து ஒரு 3000 என்டர் பண்ணிக்கிறேன். ஒன்று கொடுத்துட்டு குவான்டிட்டியில சேல் ரேட்ல 2000 என்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்தது எக்ஸாம்பிளுக்கு நான் பேட்டரி கிளிக் பண்ணிக்கிறேன். நான் இதில் ஒன்று போட்டுக்கிறேன். இங்கே 3000 நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து 2000, பேட்டரியோட ரேட் வந்து 3000, டோட்டலாக 5000 வந்து நம்ம அவங்களுக்கு பில்லு சார்ஜ் பண்ணியிருக்கோம். அவங்க ப்ரீவியஸாக ஒரு 1500 அட்வான்ஸாக பே பண்ண மாதிரி நம்ம இனிஷியலாகவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ
ஸோ இப்போ பேலன்ஸ் 3500 நம்ம கஸ்டமர் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த பில்லை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு F2 கொடுத்துட்டு நான் டெலிவர்டு மார்க் பண்றேன். இப்போ ஸ்டேட்டஸ் அப்டேட்டட் டெலிவர்டுன்னு வந்திருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிடும். அடுத்து சப்ளையர் பேமெண்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுல பேமெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு சப்ளையர் நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாயாவனை கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த சப்ளையருக்கு 5,37,400 rupees நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கு. நான் இப்போ இவங்களுக்கு ஒரு 1 lakh பே பண்ற மாதிரி நான் என்ட்ரி கொடுத்துக்கிறேன். என்ட்ரி கொடுத்துக்கிறேன். இப்போ F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் அகைன் காட்டுறேன். இந்த கஸ்டமர் நேம் அண்ட் சப்ளையர் நேம் நான் மென்ஷன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகி பாருங்க. இப்போ கரண்ட் பேலன்ஸ் 4,37,400 rupees நமக்கு ஷோ ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம சப்ளையருக்கு பேமெண்ட் டிலே பண்ணாம ப்ராப்பரா ஒரு சப்ளையருக்கு கொடுக்கறதுக்கு இந்த என்ட்ரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது யூசர் ரைட்ஸ் பத்தி பார்க்கலாம். யூட்டில்ஸ் போயிட்டு யூசர் ரைட்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல பில்லிங் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துக்கிறேன். இதுல டிரான்சாக்ஷன் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். இதுல பில்லிங் செக்ஷன்ல இருக்க ஒரு சேல்ஸ்மேன் அவங்க என்னென்ன ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம சைட்ல இருந்து அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கறது தான் இந்த மெத்தடு. அவங்களுக்கு நம்ம எதுக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதை ஆஃப் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஆத்தரைட்ஸ் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி காட்டுறேன். லாக் அவுட் பண்ணிட்டு பில்லிங் போயிட்டு பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட், பர்ச்சேஸ், கஸ்டமர், சப்ளையர், பேமெண்ட் இந்த மாதிரி அவங்க எதையுமே அவங்களால யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கல. அதாவது அவங்களுக்கு யூசர் ரைட்ஸ் நம்ம கொடுக்கல. அவங்களுக்கு நம்ம கொடுத்த ரைட்ஸ் ஒன்லி பில்லிங் செக்ஷன் மட்டும்தான். அவங்க பில்லிங் மட்டும் தான் போட முடியும். வேற எதுவுமே அவங்களால யூஸ் பண்ண முடியாது. நம்ம இது ஏற்ற மாதிரி நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். வேணும்னா அன்லாக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு அவைலபிளா. அகைன் இதை நான் லாக் அவுட் பண்றேன். இந்த ஐடியா லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிக்கலாம். அடுத்தது சேல் ரிப்போர்ட் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சேல் ரிப்போர்ட் போய்க்கிறேன். சேல் மாஸ்டர் கிளிக் பண்ணிட்டு இதுல சேல்ஸ் ரிப்போர்ட் பார்ட் 1 கிளிக் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா சேல்ஸ் அமௌண்ட் ரிப்போர்ட் இருக்கு. நான் இதுல உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். நம்ம ரிப்போர்ட் இப்படிதான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்றீங்களோ அதை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமௌண்ட் வைஸ் ரிப்போர்ட் இருக்கு, கன்சாலிடேட் ரிப்போர்ட் இருக்கு, சேல் பில் டீடைல்ஸ் இருக்கு, ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், டெய்லி வைஸ் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம் வியூ கொடுத்துட்டு. அடுத்தது ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி பார்க்கறது சொல்லி தரேன். அக்கௌண்ட் மாஸ்டர் போய்க்கிறேன். இதுல ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எக்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஜேசன் ஃபார்மட்ஸ்ல இருக்கும். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்மட் இது. இதை வச்சு யூஸ் பண்ணியே நம்ம ரிப்போர்ட்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.